வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு ஆவரேஜில் மாடல் 8 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மாடல் 7 வரைக்கும் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The average of 5 numbers is 27. The average of 5 numbers is 27. If one number is excluded, the average becomes 25. The excluded number சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 5 நம்பரோட சராசரி வந்து 27 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஒரு நம்பர் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த சராசரி எப்படி மாறுது, 25 மாறுது. அப்படின்னா அந்த நீக்கப்பட்ட எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம சம் கண்டுபிடிச்சாலே போதும், ஆன்சர் எடுத்துடலாம். இங்கே பாருங்க, 5 நம்பரோட ஆவரேஜ் வந்து எவ்வளவு, 27. அது ஒரு நம்பர் குறையும் போது 4 நம்பரோட ஆவரேஜ் ஆகும்போது நமக்கு என்ன ஆயிருது, 25 மாறிடுது. அப்போ 5 × 27 எவ்வளோன்னு பாருங்க. சரியா? 27 × 5, 35 5 மீது 3, 2 10 3 13, 135. ஸோ 135 போட்டுடலாம். இதோட சம்மு எவ்வளோ, 4 × 25 100. அப்போ 5 பேர் இருக்கும்போது டோட்டல் 135 இருந்துச்சா, 4 பேர் குறைஞ்ச உடனே டோட்டல் எவ்வளோ மாறுது, 100 மாறிடுச்சா. அப்போ ரெண்டோட வித்தியாசம் எவ்வளவு, 35. சரியா? அப்போ இந்த நீக்கப்பட்ட எண் வந்து என்னது, 35. புரியுதா? ரொம்ப ஈஸி தான். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The average of marks of 28 students in mathematics was 50. 8 students left the school. Then this average increased by 5. What is the average marks obtained by the students who left the school? சரியா? அதாவது 28 மாணவர்களோட சராசரி என்ன கொடுத்துருக்காங்க, 50ன்னு கொடுத்துருக்காங்க. 8 மாணவர்கள் அதிலிருந்து நீக்கப்பட்டால் சராசரி வந்து என்ன ஆகுதான், 5 அதிகரிக்குதான். அப்படின்னா நீக்கப்பட்ட மாணவர்களின் சராசரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? கவனிங்க, 28 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 50. 28 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 50. 8 மாணவர்கள் நீக்கப்பட்டாச்சுன்னா என்ன ஆயிரும், 20 மாறிடும். அப்ப சராசரி என்ன ஆகுது, 5 அதிகரிக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்க்ரீசஸ் பை 5. சரியா? அப்ப நீங்க என்ன போட்டுருவீங்க, 55 போட்டுருவீங்க. சரியா? அப்ப இதோட வேல்யூ சம் நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 28 × 5. ஸோ 8 40 0, இது 4, 2 10 4 14. சரி, அப்ப எவ்வளவு இருக்கும், 1400 இருக்கும். சரியா? 55 × 2 எவ்வளவு கிடைக்கும், 110. அப்போ ஒரு 0 போட்டா போதும். சரியா? அப்ப ரெண்டோட டிஃபரன்ஸ் எவ்வளவு, 300. கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த ஆவரேஜ் மார்க்ஸ் அப்டைன் பை த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லெஃப்ட் த ஸ்கூல். லெஃப்ட் ஆனவங்கள அந்த 8 ஸ்டூடெண்ட், அவங்களோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 8 ஸ்டூடெண்டோட சம்மு தான் நமக்கு எவ்வளவு, 300 நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இதோட ஆவரேஜ் வந்து நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க, 300/8. அப்போ 3 24 கிடைக்கும். 60, 7 56, 5 40. அப்ப 37.5. நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிடலாம். சரியா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. The average weight of 12 parcels is 1.8 kg. Addition of another new parcel reduces the average weight by 50 gram. What is the weight of the new parcel அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா 12 பார்சல்களோட சராசரி எடையை வந்து 1.8 கிலோகிராம். அதுல என்ன பண்றாங்கன்னா 50 கிராம் ஒரு பார்சல் நீக்கும் போது 50 கிராம் வந்து என்ன ஆகுதான், குறைகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 1 கிலோகிராம் இருக்குது, 1 கிராம் இருக்கு. அதனால எல்லாத்தையுமே கிராமா மாத்திக்கோங்க. சரியா? அப்போ 12 பார்சலோட சராசரி எடை வந்து எவ்வளவு இருக்கும், 1800 கிராமா இருக்கும். அடிஷன் ஆஃப் another நியூ பார்சல் அப்படின்னா 13 பார்சலோட வெயிட் வந்து எவ்வளவா இருக்குதா, ரெடியூசஸ் த ஆவரேஜ் வெயிட் பை 50 கிராம். ரெடியூசஸ் த ஆவரேஜ் வெயிட் பை 50 கிராம். அப்போ எவ்வளவு இருக்கும், 1750 இருக்குமா. இதோட சம் கண்டுபிடிங்க பார்ப்போம். ஸோ 18 × 12. ஸோ 8 2 16, 1 1 1, 1 2 1 8. சரியா? 6 8 2 10 11 1 மீதம் 1. ஸோ 216 00. சரியா? 175 × 30. 5 15 5 மீதம் 1, 7 21 1 22 2 மீதம் 2, ஒரு 3 2 5. சரியா? 175 போடுங்க பார்ப்போம். 5 7 5 7 12 2 மீதம் 1, 2275 22750. சரியா? அப்ப இது கழிச்சா நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 1150 கிடைக்கும். சரியா? ஏன்னா இதுல வந்து ஒரு 400, இதுல வந்து ஒரு 750, 1150 கிடைக்கும். ஸோ 1150 கிராம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. அப்ப 1000 டிவைட் பண்ணீங்கன்னா 3 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா போதும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 1.15 kg நமக்கு கிடைச்சிரும். சரியா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சம் கண்டுபிடிக்கிறதுக்கு மல்டிப்ளை பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அதே மாதிரி சீக்கிரமா என்ன பண்ணிடலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. The average of 50 numbers is 38.
If two numbers, namely 45 and 55 are excluded, the average of the remaining numbers கேட்டிருக்காங்க சரியா. The average of 50 numbers is 38. அதாவது 50 நம்பரோட ஆவரேஜ் வந்து 38. அந்த ரெண்டு நம்பர் என்ன பண்ணிருக்காங்களா, ரிமூவ் பண்ணிருக்காங்களா அப்படின்னா ரிமைனிங் நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ 38 into 5 ஐட்டம் 40 சிறுமி 4 முடிஞ்ச 15 நாள் 19. ஸோ 1900 இருக்கும். அதுல இருந்து 100, அதாவது ரெண்டு நம்பர் கூட்டினா 100 தானே கிடைக்கும். 45யும் 55 கூட்டினா 100 கிடைக்கும். அது வந்து ரிமூவ் பண்ணிருந்தாங்க. அப்போ பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்கும், 1800 இருக்கும் சரியா. இந்த 1800 பேலன்ஸ் நம்ம நம்பர் என்ன இருக்கும், 50ல ரெண்டு நம்பர் போயாச்சுன்னா 48 இருக்கும். அப்போ புது ஆவரேஜ் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரியா. ஸோ அப்போ கேன்சல் பண்ணும்போது 1 3 3 6 3 18 6 3 18 0 0. திரும்ப நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 8 2 16 இங்க ஒரு 300. இதை நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3 24 இது 60 7 8 56 புள்ளி 8 40 சரி. அப்ப நம்ம என்ன கிடைக்கும் 37.5 சரியா, போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. There are 50 students in a class. Their average weight is 45 kilogram. When one student leaves the class, the average weight reduces by 100 gram. What is the weight of the student who left the class சொல்லி கேட்டிருக்காங்க சரியா. அப்ப 50 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் வந்து எவ்வளவு இருக்குதான், 45 கிலோகிராம் இருக்குதான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் லீவ் ஆகிறதுனால the average weight reduces by 100 gram. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வெளியிட போனாங்கன்னா 49 பேர் தான் இருப்பாங்க. அப்போ இந்த ரெடியூஸ் ஆன 100 கிராம் வந்து என்ன ஆயிரும், இந்த 49 ஸ்டூடெண்ட் கூட என்ன ஆயிரும், ஆட் ஆயிரும். ரெடியூஸ் ஆன 100 கிராம் 49 ஸ்டூடெண்ட் கூட ஆட் ஆயிரும். அப்போ 4900 கிராம். அப்போ நீங்கள் கேஜில் எடுத்து எப்படி கொடுப்பீங்க, 4.9 கேஜி. இந்த ஆவரேஜ் வந்து நம்ம எது கூட ஆட் பண்ணால் போதும், இது கூட ஆட் பண்ணியாச்சுன்னா போதும். அப்போ 4.9, அப்போ 994, அப்போ 49.9 கிடைக்கும் சரியா. ஏன் நான் இந்த சம் மட்டும் அப்படி செஞ்சேன் அப்படின்னா, இப்போ இதுக்கு வந்து நீங்க 4500 45,000 அதெல்லாம் போட்டு செய்யறவங்களுக்கு டைம் ஆகும். அது இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 2 பேர் ரெடியூஸ் ஆகுறாங்கன்னு நமக்கு இருந்துச்சு. இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 50 கிராம் குறையுது ஒரு ஆளுக்கு இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா 8 மாணவர்கள். இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு நம்ம போடும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது, போட முடியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா போட்டுடலாம். ஸோ ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். எப்போதுமே நமக்கு நார்மல் மெத்தட் நல்லா தெரிஞ்சிருக்கணும் சரியா. தேங்க்யூ.